வணக்கம். உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இன்னைக்கு நாம பேச போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் மட்டுமல்லாது, சிறிய கட்சிகள் எல்லாரும் வேட்பாளர் பட்டியலை அறிவித்துவிட்ட நிலையில, காங்கிரஸும் பாஜகவும் மட்டும் இன்னும் வேட்பாளர் பட்டியலை வெளியிடல. இந்த இழுபறிக்கும், குளறுபடிக்கும் என்ன காரணம் அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நாம பேச போறோம். திமுக கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸுக்கு 28 இடங்களும், அதிமுக கூட்டணியில் 27 இடங்களும் ஒதுக்கப்பட்டது. இது எல்லா கட்சிகளுக்கும் ஒரே நேரத்தில் தான் அந்தந்த கூட்டணியில் ஒதுக்கி கொடுத்தாங்க. அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பாமக போன்ற கட்சிகளும் அதிமுக, அதாவது பிரைமரி ஃபோர்ஸ், அவங்க எல்லாருமே வேட்பாளர்களை அனௌன்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட கேம்பெயினுக்கே போயிட்டாங்க. அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேம்பெயினுக்கு போக ஆரம்பித்து இன்றைக்கி ஒரு வாரம் ஆகுது. திமுக கூட்டணியில் பார்த்திங்கன்னா, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணிட்டார். நேற்று திருவாரூரில் ஆரம்பித்தார். இன்றைக்கி திருச்சியில் இருக்கிறாரு. இன்றைக்கி ஈவினிங் அவர் கரூருக்கு போக போகிறாரு. பட் இந்த ரெண்டு கூட்டணியிலும் முக்கிய பங்கு, அதாவது 2வது இடத்துல இருக்கக்கூடிய கட்சிகள் தேசிய கட்சிகளாக இருக்குது. திமுக கூட்டணியில் காங்கிரஸ், அதிமுக கூட்டணியில் பாஜக. இந்த 2 கூட்டணியில் இருக்கக்கூடிய 2 தேசிய கட்சிகளுமே இன்னும் வேட்பாளர் பட்டியலை எப்போ ரிலீஸ் பண்ணுவோங்கிற அந்த சத்தமே இல்லாமல் இருக்கிறாங்க. மற்றவங்க எல்லாம் கேம்பெயினுக்கே போயிட்டாங்க. இவங்க இன்னும் வேட்பாளர் பட்டியலை எப்போ அனௌன்ஸ் பண்ண போகிறாங்கன்னு யாருக்குமே தெரியல. பாஜகவில் கேட்டால் 2 நாள் ஆகுங்கிறாங்க. காங்கிரஸில் ரொம்ப வழக்கமாகவே அவங்க ரொம்ப லேட்டாக கொடுப்பாங்க. இந்த முறை இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில் அவங்க எப்போ கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. எனக்கு என்னமோ 6ஆம் தேதி 3 மணி வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 5ஆம் தேதி சாயந்தரம் 6 மணிக்குள்ளே கொடுத்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா கடந்த கால வரலாறை பார்க்கும் பொழுது அவங்க ரொம்ப லேட்டாலாம் கொடுத்துருக்காங்க. 7 மணி நேரம் 8 மணி நேரத்துக்கு முன்னாலெல்லாம் கேண்டிடேட் லிஸ்ட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்குமோ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்க இவ்வளோ டிலேலாம் எப்போவுமே பண்ண மாட்டாங்க. வழக்கமாக கொஞ்சம் முன்னாலே கொடுக்குற ஒரு கட்சி தான். ஆனால் இந்த முறை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிலே பாஜகவில் ஒரு பெரும் அதிருப்தி ஒன்று இருக்குது. இந்த அதிருப்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாஜகவினுடைய தேசிய தலைமை, அதாவது திரு பியூஷ் கோயல் அவர்களும் மாநில தலைமை திரு நயினார் நாகேந்திரன் அவர்களும் தான் 27ங்கிற நம்பரை அமித்ஷா டிசைட் பண்ணிட்டாரு. ஆனால் எந்த தொகுதிங்கிறத இபிஎஸோட சேர்ந்து டிசைட் பண்ணது இந்த 2 தலைவர்கள், பியூஷ் கோயலும் நயினார் நாகேந்திரனும் 2 பேருமே அந்த விஷயத்தை சரியாக பண்ணலை. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இடங்களில் திமுகவை எதிர்க்கக்கூடிய வலு இல்லாத பாஜகவுக்கு நிறைய இடங்களில் சீட்டு கொடுத்துருக்குறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் ஒரு சீட்டு கொடுத்துருக்காங்க, திருவாரூர் ஒரு சீட்டு கொடுத்துருக்காங்க, கன்னியாகுமரி மாவட்டத்தில் 6 சீட்டு தான் இருக்குது. அது 5 சீட்டு கூட்டணிக்கு கொடுத்துருக்காங்க அதிமுக, 4 பாஜகவுக்கு, 1 தமாகவுக்கு. அதே போன்று புதுக்கோட்டை மாவட்டத்தில் பெருசாக பாஜக கிடையாது, ஆனால் அங்கே 3 சீட்டு கொடுத்துருக்காங்க. இது எப்படி வாங்குனீங்க அப்படிங்கிற கேள்வி. அது மட்டும் இல்லாமல் பாஜகவுக்காக கடந்த 4-5 ஆண்டுகளாக உடைத்து கொண்டிருந்த அண்ணாமலை, வினோஜ் பி செல்வம், எஸ்டி சூர்யா போன்றவர்களுக்கு நீங்கள் ஏன் சீட்டு வாங்கலைங்கிற கேள்வி கட்சிக்குள்ளேயே இருக்குது. ஸோ அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பாஜகவினுடைய க்ரௌட் புல்லராக இன்றைக்கி தமிழ்நாட்டில் அண்ணாமலை அவர்கள் தான் இருக்கிறாரு. அதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் இருக்க முடியாது. ஏனென்றால் அவர் மாநில தலைவர் பதவியிலிருந்து விலகிய பிறகும் கூட திரு அமித்ஷா, திரு மோடி அவர்கள் வருகின்ற கூட்டங்களில் அவருடைய பெயரை உச்சரிக்கும் பொழுது ஒரு ரவுசிங் ரிசப்ஷன் அண்ணாமலை அவர்களுக்கு தான் கிடைக்குதுங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பாப்புலர் லீடருக்கு நீங்கள் ஏன் சீட்டு வாங்கலைங்கிற கேள்வி பாஜகவில் பெருமளவு தொண்டர்களால் எழுப்பப்படுகிறது. ஸோ அதன் பிறகு இப்போ சுதாரித்து கொண்டு அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு சீட்டு வாங்கலாமான்னு அதிமுக கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதிமுக இல்லை, கோயம்புத்தூரில் ஒரு சீட்டு தான் கொடுக்க முடியும்னு சொன்னதாக தெரிகிறது. ஸோ அப்போ கோயம்புத்தூரில் இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கோயம்புத்தூர் நார்த்தில் அண்ணாமலை அவர்கள் நிறுத்தலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் பாஜக தலைமைக்கு ஏற்பட்டிருப்பதாக தெரிகிறது. ஆனால் அங்கே அவங்கள அண்ணாமலை அவர்களுக்கு கொடுக்க விடாமல் கண்டெஸ்ட் பண்ணுறது வானதி சீனிவாசன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நானும் 30 வருஷமாக கட்சியில் இருக்கிறேன், எனக்கு இமீடியட்டாக ஒரு முறை தான் நான் எம்எல்ஏ ஆகிருக்கிறேன், எனக்கு இப்போவே நீங்கள் சீட்டு மாற்றக்கூடாது அப்படிங்கிறாங்க. வெஸ்டர்ன் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அப்புறம் பாஜகவுக்கு இருக்கக்கூடிய தொகுதிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மொடக்குறிச்சி இருக்கிறது, திருப்பூர் தெற்கு இருக்கிறது,
அவினாஷி, அது வந்து ரிசர்வ் கான்ஸ்டன்சி, அங்கே மத்திய அமைச்சர் எல் முருகன் போட்டி போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது அண்ணாமலை அவர்கள் வந்து எனக்கு கோயம்புத்தூரில் இருந்தால் நல்லாயிருக்கும். அவர் கேட்டது சிங்காநல்லூர், அதை கேட்டு பெற முடியல. ஸோ சிங்காநல்லூர் கேட்குறதுக்கு அண்ணாமலை அவர்களுக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் டேட்டாவும் வச்சுருந்தாங்க. அந்த தொகுதியில் வந்து கடந்த 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் அந்த தொகுதியில் அண்ணாமலை அவர்கள் வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அதனால் அவங்க சிங்காநல்லூர் கேட்டாங்க. அது கொடுக்கப்படவில்லை அதிமுகவால். ஸோ அதனால் நான் நின்னா கோயம்புத்தூரில் தான் நிற்பேன். மொடக்குறிச்சி எனக்கு ஃபேவரட்டான ஒரு கான்ஸ்டிடுவன்சி கிடையாது. இன்னொன்று திருப்பூர் தெற்கும் எனக்கு வேண்டான்னு அண்ணாமலை அவர்கள் சொல்வதாக தகவல்கள் வருகிறது. ஸோ அதனால் இப்போ வந்து எப்படி அண்ணாமலை அவர்களை அக்காமடேட் பண்ணுறது அப்படிங்கிற இடத்துல தான் பாஜக வந்து இந்த கேண்டிடேட் செலெக்ஷனை டிலே பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வினோஜ் பி செல்வம், திரு எஸ்டி சூர்யா போன்றவர்கள்லாம் வந்து களத்தில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க. அவங்களுக்கு சீட்டு வாங்கி கொடுக்கலனா எப்படிங்கிற கேள்வியும் இருக்கிறது. அவங்களுக்கு ஏதாவது பண்ண முடியுமா, அதிமுகவுக்கிட்ட கேட்டு ஏதாவது தொகுதியை ஸ்வாப் பண்ண முடியுமா அப்படிங்கிற விஷயங்களையும் பாஜக செய்து கொண்டிருப்பதால் தான் இவ்வளவு பெரிய டிலே அப்படின்னு சொல்கிறது. பாஜகவில் வந்து இந்த மாதிரி டிலேஸ் வழக்கமாக ஆகாது. ஸோ இந்த முறை இவங்க சீட் ஷேரிங்கெல்லாம் ரொம்ப முன்னால் முடிச்சிட்டாலும் கூட அந்த சீட்ஸ் அலோகேஷனில் வந்து பாஜகவுக்கு ஒரு அநீதி நடந்திருக்கிறது. அந்த அநீதியை நீங்கள் எப்படி அலோவ் பண்ணீங்கன்னு பாஜகக்குள்ளேயே கேள்வி எழுவதால் தான் இந்த கேண்டிடேட் செலெக்ஷன் வந்து டிலே ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ காங்கிரஸ்க்கு வருவோம். காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் வழக்கமாக இருக்கக்கூடிய உட்கட்சி பூசல் அதையெல்லாம் மீறி இந்த முறை என்னென்னா நீங்கள் கேண்டிடேட் செலெக்ஷனில் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. யங்ஸ்டர்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் கட்சியில் ஏற்கனவே ரொம்ப காலம் உழைத்தவர்களுக்கும் நீங்கள் வந்து வாய்ப்புகள் கொடுக்கணும். ஏற்கனவே இருந்தவங்களே எம்எல்ஏ பதவியில் ரொம்ப நாள் இருக்கக்கூடாது, மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு கேண்டிடேட் லிஸ்ட்டை நீங்கள் கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. கிரீஷ் சோடங்கர் அவர்களும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களும் இவங்க ப்ரிப்பேர் பண்ண ஒரு லிஸ்ட்டை வந்து ராகுல் காந்தி அவர்களும் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கிறது. ஸோ அதில் என்னென்னு பார்த்திங்கன்னா ஏற்கனவே சிட்டிங் எம்எல்ஏஸை நிறைய பேர் ரிப்பீட் பண்ணியிருக்கிறாங்க மற்றும் ஏற்கனவே கட்சியில் இருக்கக்கூடிய குடும்பத்தினருக்கு வந்து சீட்டு வழங்குறாங்க அப்படிங்கிற விஷயங்களால் இது வந்து இந்த கேண்டிடேட் லிஸ்ட்டை ஏற்றுக்க முடியாது, நிறைய புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இன்னொரு போன் ஆஃப் கன்டென்ஷன் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவங்க பென்னாகரம் தொகுதியை வாங்கியிருக்கிறாங்க. பென்னாகரம் தொகுதியில் ஏற்கனவே வெற்றி பெற்று கொண்டிருந்த திரு ஜி.கே. மணி அவர்களுடைய மகன் ஜி.கே. தமிழ்குமரன், அவர் திரைப்பட தயாரிப்பாளர், அவர் வந்து காங்கிரஸில் திடீர்னு போய் சேர்றாரு. அவர் காங்கிரஸில் சேர்ந்தவுடனே அவருக்கு பென்னாகரம் சீட்டு ஒதுக்கணும்னு சொல்கிறாங்க. அது எப்படி முடியும்? ஒரு கட்சிக்கு இப்போ தான் வந்திருக்கிறாரு, அவருக்கு உடனே நீங்கள் சீட்டு எடுத்து கொடுத்தீங்கன்னா அது நியாயமாக இருக்குமா அப்படிங்கிற கேள்விகளும் எழுப்பப்படுகிறது. ஸோ இதில் காங்கிரஸில் நடக்கக்கூடியது வந்து முழுக்க முழுக்க ஒரு கோஷ்டி பூசல். அவங்க வந்து 28 சீட்டை போராடி பெற்றுட்டாங்க. ஆனால் அந்த 28 சீட்டில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். பாஜகவில் இருக்கிறத விட காங்கிரஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் பெக்கூலியர். ஏன்னா காங்கிரஸில் வந்து சீட்டுகள் விற்கப்படுகிறது, இந்த கட்சியை அழிச்சிருவாங்க, இந்த கட்சியை ஒழிச்சிருவாங்க அப்படின்னு அந்த கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினரே பேசுகிறாங்க. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களே பொதுவெளியில் பேசுகிறாங்க. பாஜகவில் அந்த மாதிரி தலைவர்கள் யாரும் பொதுவெளியில் வந்து வெளிப்படையாக பேசலை. ஸோ காங்கிரஸில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உட்கட்சி பூசலும் ஒரு கோஷ்டி மோதலும் நடந்து கொண்டு இருக்கிறது. செல்வி ஜோதிமணி அவர்களை பொறுத்தவரையில் அவர் 2021 தேர்தலையும் இதே மாதிரி தான் ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க. 26 தேர்தலையும் அதே போன்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்கிறாங்க. ஸோ காங்கிரஸில் வந்து பரவலாக இந்த சீட்டுகள் விற்கப்படுகிறது அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டு மேலோங்கி நிற்கிறது. ஸோ இப்போ இன்னும் கிட்டத்தட்ட 4 நாள் தான் ஃபுல் டேஸ் இருக்குது. 6ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் முடிய போகுது. ஸோ காங்கிரஸ் எப்படி தங்களுடைய டிஃப்ரென்சஸ் எல்லாம் ஓவர் கம் பண்ணி அந்த கேண்டிடேட் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து பார்க்கணும். பாஜகவை பொறுத்த வரைக்கும் இன்னும் 1 or 2 டேஸில் அவங்க எல்லா டிஃப்ரென்சஸையும் ரிசால்வ் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு அவங்க வந்து கேண்டிடேட் லிஸ்ட்டை அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதில் முக்கியமாக எல்லோரும் எதிர்பார்ப்பது என்னென்னா அண்ணாமலை அவர்களுக்கு சீட் இருக்கிறதா இல்லையா, அதே போன்று வினோஜ் பி செல்வம், திரு எஸ்டி சூர்யா போன்றவர்களுக்கு வேறு ஏதாவது ஒரு சீட்டில் அவங்கள ஃபீல் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட ஒரு லிஸ்ட் வரப்போகுது, சிட்டிங் எம்எல்ஏஸை எவ்வளோ பேரை ரிப்பீட் பண்ண போகிறாங்க, இல்லை புதுமுகங்களுக்கு எவ்வளோ பேருக்கு கொடுக்க போகிறாங்க, புதிதாக கட்சிக்கு வந்த தமிழ்குமரன் அவர்களுக்கு சீட்டு கொடுக்க போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மீண்டும் இன்னொரு வீடியோ